உலமாக்கிட்ட கேள்வி கேட்டார்கள். வட்டி ஹராம் என்று அவர் ஓதுகிறார், கார்சானமா ஓதினார். அந்த பிசினஸை, அந்த வியாபாரத்தை, அந்த பஜாரையே நெருப்பு வச்ச மாதிரி ஒரு பயானி செஞ்சார். மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, அப்ப நான் இவரா காசு ஏறுவார் எங்களுக்கு? யாரை பார்த்து கேட்ட கேள்வி? அல்லாஹ் பார்த்து கேட்ட கேள்வி. ஏன் தெரியுமா? இந்த வட்டியை எதிர்த்து இவர் பேசினது சத்தம் இவருக்குரியது, அந்த சத்தத்துக்குள்ள உள்ள சட்டம் இவருக்குரியதல்ல, ரப்புக்குரியது. அதனால கேள்வி கேட்டது நீங்க இவர்கிட்ட இல்ல, ரப் அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டீங்க. இதே மாதிரி உள்ள கேள்விகள். யஹூதியத், நஸரானியத், சுன்னத்துக்கு மாற்றம் பிதஅத்னு சொல்கிறோம். மக்கள் அதுக்கு என்னென்னவோ கேள்வி கேட்கிறார்கள். யார்கிட்ட கேள்வி கேட்கிறார்கள்? அல்லாஹ்வை நோக்கிய கேள்வி இது. சுன்னத்து விளங்காத மடத்தனத்தினால கேட்ட கேள்வி. சரி, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு நேரம் ஒதுக்குங்கள், விட்டுட்டு வாங்க உங்களோட துனியாவை என்று சொன்னா, அதான் சொன்னவுடன், ஹய்யால ஸலா என்று சொன்னவுடன் விடையளிக்க வருவதற்கு தாமதிப்பதுடைய குறைபாட்டை சொன்னால் கேள்வி கேட்கிறார்கள். தொழிலை விட்டுட்டு வரலாமா, எங்கன முக்கியமான வேலை விட்டுட்டு வரலாமா என்று கேட்கிறார்கள். யார்கிட்ட கேட்ட கேள்வி? அல்லாஹ்வை நோக்கிய கேள்வி. அல்லாஹ்வுடைய தீனை ஹயாத்தாக்குவதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போக வேண்டும். விட்டுட்டு வெளியாகுங்கள் 40 நாள், 4 மாசம் என்றால் மக்கள் எத்தனையோ கேள்வி கேட்கின்றார்கள். சொல்ல, இந்த காபிர்கள் நாஸ்திகர்கள் கேட்ட கேள்வியில் இருந்து ஆரம்பித்து எங்கன முஸ்லிம்கள் வரையும் கேட்ட கேள்விகள், கோடிக்கணக்கான கேள்விகளுக்கு மொத்தமான ஒரு பதிலாக இந்த கொரோனாவும் அமைந்திருக்கும். நாம் இன்றைக்கு உழைக்க போகாமல் எப்படி வாழ்வது? கடையை மூட்டினா 1 மணிக்கு அதை கடையை மூடிட்டு பள்ளிக்கு வந்தால் எப்படி நாங்கள் வாழ்வது? எங்களோட தொழில் எப்படி ஆகும்? இப்படி எவ்வளவு கேள்வி கேட்டாங்க மக்கள். நான் தான் வாழ வைக்கிறேன். சரி, 1 மாசம் ஆட்டோ ஓடலையே, 1 மாசமா டாக்ஸி ஓடலையே, பல நாட்களாக கடை திறக்கலையே, வாழ்க்கை ஓடுதா இல்லையா? அல்லாஹ் ஓட வைக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தீனை விளங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களோட துனியாவிலிருந்து தஃபர்ரா அல் இபாதத்தி, அல்லாஹ்வை கேட்கிற ஹதீஸ் குதிசில நேரம் ஒதுக்க என்னுடைய இபாதத்துக்கு என்று மக்கள் இதுக்கு ஏதோ தங்களோட புத்தியை கொண்டு அதை கட் பண்ற மாதிரி விடை சொன்னாங்களே, அந்த கேள்விகளுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் மொத்தமாக ஒரு பதிலாக இறக்கியிருக்கிறான். முழு உலகத்தை அல்லாஹ் ஆஃப் பண்ணிட்டான். இந்த கடையால, இந்த பஜாரால இந்த ஊர் செழிக்கிறது, இந்த சயின்ஸால இந்த உலகமே முன்னேறுகிறது, டெக்னாலஜியால உலகம் செழிப்படைகிறது. அல்லாஹ் எல்லாத்தையும் ஃபெயிலாக்கி காட்டிவிட்டான். ஏன்? அல்லாஹ்வை மறக்க செய்த உலகத்தின் ஒவ்வொரு துறைகளையும் அல்லாஹ் ஓஃபாக்கி விட்டு இப்ப அல்லாஹ் சிந்திக்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆயத்தில் இப்படி சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக்கி, எங்களுடைய அத்தாட்சியை நாம் இந்த அண்ட வழியிலே நாங்கள் வெளியாக்குவோம். ஒஃபியான் ஃபுசிக்கும், அவங்களுடைய உடம்புலையும் காட்டுவோம். அதை உலகத்தின் இந்த பூம்பாகத்திலையும் உங்களோட உடம்புலையும் நாங்கள் காட்டுவோம். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், அல்லாஹ்வுடைய தீன் ஹக்குத்தான், அல்லாஹ்வுடைய பேச்சு உண்மைதான் என்று திட்டத் தெளிவாக அவர்களுக்கு வெளியாகும் வரையில் நாம் எங்களுடைய அத்தாட்சியை வெளியாக்குவோம். சரி, சோதனைகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவருடைய பேச்சு உண்மையானது, உறுதியானது, தெளிவானது, அதான் முடிவானது என்பதை அல்லாஹ் உலகத்துக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மக்களுடைய மடத்தனத்திலிருந்தும், பலகீனத்திலிருந்தும், அவருடைய நயவஞ்சகத்தனத்திலிருந்தும், ஷிர்க்கிலிருந்தும், நாஸ்திகத்திலிருந்தும் வெளியான கோடான கோடி கேள்விகளுக்கு ஒரு பதிலாக அல்லாஹ் ஒரு கிருமியை அனுப்பி முழு உலகத்தையும் அல்லாஹ் ஓஃபாக்கியிருக்கிறான். பணத்தை கொண்டு பெருமை அளித்தவர்கள், பதவியை கொண்டு பெருமை அளித்தவர்கள், ஆட்சியை கொண்டு பெருமை அளித்தவர்கள், இன்னும் உலகத்தில் ஒவ்வொரு துறைகளை கொண்டு நெஞ்சை நிமித்தி நின்றவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படியே ஒரு கிருமியின் பயத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை தடுமாற வைத்திருக்கின்றார். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்ன? நீங்கள் அனீபு இலா ரப்பிக்கும் வஸ்லிமு லஹு, நீங்க அல்லாஹ்வுக்கு மீண்டு வாருங்கள், விளங்குங்கள் அல்லாஹ்வை. யாரு கட்டுப்படுத்துகிறார்? யாரு நடத்துகிறார்? யாருடைய கையிலே இருக்கிறது? சரி, இந்த கிருமிக்கு உயிர் கொடுத்தது யாரு? இந்த கிருமிக்கு உயிர் கொடுத்தது யார்? எங்கிருந்து உயிர் வந்திருக்குது? எதை வடிவமைக்கலாம், உயிர் கொடுக்க இயலுமா? உயிர் யார் கைவசம் இருக்கிறது? குளிர் ரூஹ்மின் அம்ரி ரப்பி என ரப்புடைய கட்டளை.
சரி, அல்லாஹ் அவனுடைய கட்டளை கொண்டு உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். எனவே இந்த சோதனைகளின் போது அனீபையிலா ரப்பிக்கும், ரப்பின் பக்கம் நீங்கள் சரண்டர் ஆகுங்கள், மீண்டு வாருங்கள், வாஸ்லிமூல உங்களை ஒப்படையுங்கள்.